வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா ஐபிஎல் நம்ம அடித்த பில்லு யாருக்கு அடிச்சோ இல்லையோ யூடியூப் கேட்டுருச்சு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மைண்ட் செட்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா இனி வரக்கூடிய வீடியோஸை வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்ன இன்புட் அங்கே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து அந்த லெஸ்பிக்கை தான் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிருப்போம். அதுதான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் நம்ம வந்து மெகா கான்டெஸ்ட் கிராண்ட் லீக் மட்டும் தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ நல்ல பிரேக்கப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோஸ் வரும். ஸோ வீடியோஸ் வந்து எல்லா மேட்சுக்கும் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ மோஸ்ட் வந்து நீங்கள் லாஸ் ஆகக்கூடாது, சேஃபாக தான் அதில் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதான் கொடுப்போம் மெயினாக. ஸோ ட்ரீம் லெவன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். ஸோ அதில் நம்ம உள்ளே வந்து வின்னிங்ஸ் எடுக்கணும்னா சில காம்ப்ளிகேட்டும் இருக்குது, சில ரிஸ்க்கு நம்ம எடுத்தாகணும். ஸோ அதுதான் மெயினான விஷயம். முழுக்க முழுக்க வந்து ஸ்கில் பேஸு தான். ஸோ இங்கே லக்குக்கு வேலை இல்லை. ஸோ லக்கு எங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒருவேளை நீங்கள் உங்கள் டீம் வந்து நல்லா ரைஸ் ஆகி டாப் ரேங்க் வந்துருச்சுன்னா உங்கள் ஆஃப் நெட்டுக்கு உங்களுக்கும் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸு இல்லை 0.5 கூட மிஸ் ஆகும். ஸோ அங்கே மட்டும்தான் லக் இருக்கே தவிர மீது எல்லாமே ஸ்கில் பேஸ் தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவனில் கொஞ்சம் கூட இறக்குமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஹை பிக் பிளேயரை ட்ராப் பண்ணுவோம். ஸோ ட்ராப் பண்ணாலும் அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும், ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு பேட்டில் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து ட்ராப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ணிட்டு தான் நம்ம லெஸ்பிக்கு உள்ளே வந்து எடுப்போம். ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்த பாயிண்ட்ஸ் அப்டேட் படி பார்த்தீங்கன்னாக்கா, பேட்டர்ஸ் வந்து தீபக் கூட, ஆயுஷ் போதோனி, திலக் வர்மா, ஸ்டெப்ஸு இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் நம்ம பேட்டிங் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸு சில லாஸ்ட்டாக வந்தால் கூட ஃபேண்டசி இன்னாயிருவாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் பவுலருக்கு அந்த 4 ஓவர் கொடுக்கும்போது கூட விக்கெட்டும் கிடைக்கும். ஸோ அடுத்த விஷயம் ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேக் பண்ணும்போது டாஸு வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமுக்கு T20 மேட்ச்சில் எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் உண்டு. ஸோ அதனால தான் நம்ம அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்படி தான் நேற்று நடந்த மேட்ச் நடந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் கேமாக தான் போச்சு. அந்த கேமு கூட ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து டிகாக்கு வந்து அலர்ட் கொடுத்துருந்தோம், சரியாக செய்கிற அலர்ட் கொடுத்துருந்தோம், பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ என்ன கேட்டால் டிகாக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ரீசன் கேட்டிங்கன்னா விக்கெட் கீப்பர் எப்போவுமே ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக ஸ்டெம்புக்கு பின்னாடி நிற்கும் போது ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ பிச்சு எப்படி பிஹேவ் ஆகுது, எப்படி அசஸ் பண்ணுது, எங்கே டேர்ன் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல டிகாக்கு ஃப்ளாப்பு. ஆனால் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் அந்த இடத்துல மூவ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சில டைம் நடக்கும். சுச்சுவேஷன் பேஸும் சில பிளேயர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேப்டன் வந்து ஃப்ளாப் அப்படின்னு கொடுப்போம். ஆனால் அந்த மேட்ச் வந்து போகக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாறவும் செய்யும். ஸோ எந்த மாதிரி மாறுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னிங்ஸ் ப்ளே பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நேற்று நடந்த மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ ஸ்கோரு, வின் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான். நல்லா ரெகுலராக ஃபேண்டசி ப்ளே பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி 23 நினைக்கிறேன், 23ல் ஜிடிக்கும் டிசிக்கும் நடந்தது ஒரு மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசி வந்து இதே மாதிரி லோ ஸ்கோர் தான், பிலோ 100 தான் ஸ்கோர் எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்கோரையே வந்து ஜிடி வந்து செகண்ட் இன்னிங்ஸு சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. க்ளோஸ் மேட்சாக தான் போச்சு, ரொம்ப த்ரில்லாக போச்சு. அந்த மேட்ச்சு ஜாக்பாட்டு, அதாவது ட்ரேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செம்ம ஜாக்பாட்டு தான் வந்தது. நேற்றும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜாக்பாட், சிங்கிள் பைசா ஜாக்பாட் தான் வந்தது ட்ரேடு. ஸோ ட்ரேடுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மெயினாக ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சும் டிசி மேட்ச் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து சில விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். நம்ம ப்ரிடிக்ஷனை தாண்டியோ சில ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியே நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க்கில் நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியும் போது சில டீம்ஸ் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்டோட சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இது வந்து டார்க் வேர்ல்டு கிரிக்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. பட் யாரோ ஒருத்தர் வின் பண்ண தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி வின் பண்ணும்போது நம்ம வந்து டீம் மேக் பண்ணும்போது ஒரு டீம் வின் பண்ணுறாங்கன்னு ஒரு சைடே போகக்கூடாது, 2 சைடும் டீம் மேக் பண்ணணும், நியூட்ரலாகவும் போகணும். ஸோ யார் வின் பண்ணாலும் நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு தேவை மேட்ச் எப்படி போகும், பவுலிங் பேஸா பேட்டிங் பேஸா, ஃபஸ்ட்டு பவுலிங்காக ஃபஸ்ட்டு பேட்டிங்காக, இதுதான் கான்செப்ட். இதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் பேக்கப் போட போகிறீங்க. அந்த பேக்கப் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் தான் ஹீரோ, காம்படேட்டர் இல்லை அப்படின்னா. ஸோ நல்ல ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுறவங்க தொடர்ச்சியாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசி வெர்சஸ் மும்பை 32வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் பார்த்தீங்கன்னா 16th April 7:30 தான் ப்ளே பண்ணுறாங்க. வெனியூ எடுத்துக்கிட்டால் அருண் ஜேட்லி ஸ்டேடியம், டெல்லியில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த டெல்லி பிச்சை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோவா மேட்சஸ் வந்து ரீசெண்டாக ப்ளே பண்ணலை. ஸோ நிறைய பொல்யூஷன் இருக்குது அந்த மாதிரி சொல்லி லாஸ்ட் சீசனில் கூட வேறு கிரவுண்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சீசன்லேயும் அவ்வளோவா மேட்சஸ் ப்ளே பண்ணாதனால ஏதை சொல்கிறேன்னா, அடிக்கடி ப்ளே பண்ணக்கூடிய மேட்சஸ் வந்து பிச்சஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்க. அப்பப்போ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ரெகுலராக நமக்கு டீம் மேக் பண்ணுறோம், சேட்ஸ் படி போகிறோன்னா அந்த சேட்ஸ் அப்படியே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ட்ராக்கை வந்து ரேராக யூஸ் பண்ணி போடக்கூடிய ட்ராக், அதாவது முலான்பூர் பிச்சு, ஷவாய் மான்சிங் ஸ்டேடியம், அடுத்து பார்த்திங்கன்னா கவுஹாத்தி, மொஹாலி, இதெல்லாம் இந்த மாதிரியாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரையும் இப்போ ஒரே ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ ஆன் டைமில் பிச்சை பார்க்குறாங்க, தட்டுறாங்க,
அதுவே அவங்களால பர்ஃபெக்டாக கொடுக்க முடியல. ஸோ பேட்டிங் விக்கெட்னு 200 ரன் ஸ்கோர்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம பிளைண்டாக நம்பி தான் போகிறோம், வேறு வழி இல்லை. ஸோ அதையும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கணும். மெயினாக ஃபேண்டஸியில் போகிறீங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டை வந்து சில இன்புட் எடுத்துங்க. உங்களோட ஓன் நாலேஜில் டீம் மேக் பண்ணுங்கள். அந்த டீமுக்கு மல்டிப்புளாக பேக்கப் போட்டு ட்ரை பண்ணுங்கிறதான் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் ரொம்ப ஸ்டிக்கு. ஸோ இந்த ஒர்க் எடுக்கிறேன் அப்படின்னா மினிமம் 4 to 5 hours எனக்கு டைம் ஆகுது. ஸோ வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து லாஸ்ட்டாக நான் மேக் பண்ண வீடியோ வந்து கிராமங்களில் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அனுப்புங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகட்டும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும். இங்கே எல்லாமே மாஸ்டர் தான். ஸோ நீங்களும் மாஸ்டர் தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மாஸ்டர் தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுங்க, தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ இதுதான் நம்ம கான்செப்ட். இந்த வீடியோ மேக் பண்ணுற ரீசனும் அதுதான். மற்றபடி இதனால் எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 223 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா 91 மேட்ச்சில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 44 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க. 47 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே T20 கேமை பொறுத்த வரைக்கும் சேசிங் கேம் டீமுக்கு ஃபேவராக போகிறது பெட்டரான ஆப்ஷனு. ஸோ இந்த 2 டீமோட கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தோம்னா 9 மேட்ச் ப்ளே பண்ணதில் 5 மேட்ச் DC வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்ச் வந்து RR வின் பண்ணியிருக்காங்க. பட் 2 டீமோட ஸ்டைல் எப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டிங் ஸ்டைலு DCயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேட்டிங் ட்ராக் இனிஷியலாக கொஞ்சம் பேட்டுக்கு வருதுன்னா சடனாக அட்டாக்கிங் மூடு போவாங்க. அதே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் இவங்க கொஞ்சம் மேட்சை ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் டாக்டிக்கலாக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக்கு, டைப்பிங் மிஸ்டேக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து DC வெர்சஸ் RR கொடுத்துருக்கணும், மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மேட்சஸை பொறுத்தவரை ரீசனாக அந்த வெனியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் தான். இந்த இடத்துல மும்பை பாருங்கள் ஒரு 205 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்டு அந்த இடத்துல பாருங்கள் 3 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 5 நாள் 9 விக்கெட் தான் எடுத்துருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல DC ஒரு 208 ரன் ஸ்கோர் பண்ணி நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் இந்த மாதிரி நல்ல ஒரு ஹை ஸ்கோர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பிச்சு ரிப்போர்ட்டை வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களோட நாலேஜில் ஆன் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் போரல், அக்ஷர் பட்டேல், ஃபாப் டு பிளஸி, ஜாக் ஃபராசர் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கருண் நாயர் வந்து உள்ளே வந்திருக்காரு. ஒரு ஸ்பெஷல் பேபின்னு சொல்லலாம். அவர் கொஞ்சம் குயிக்காகவே பிறந்தவர் தான். அவர் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, தெரிஞ்சிருக்கும். பட் ஃப்ளட்டில் கூட மிஸ் ஆகி திருப்பி தான் அவரை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் 333 ஸ்கோர் பண்ணார். ஸோ அந்த ஸ்கோர் நல்ல ரெக்கார்டு. அதோடு அவர் அப்படியே டீம்லேருந்து வெளியில் எடுத்துட்டாங்க. ஸோ அது சில இன்டர்னலாக நடந்த சில பாலிடிக்ஸு. பட் இந்த மேட்ச் லாஸ்ட்டாக இம்பாக்ட் பிளேயராக வந்து ஒரிஜினலாக ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு போயிட்டார். நல்ல ஒரு ஃபயர் பேட்டிங் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸு, ரியான் பராக்கு, சஞ்சு சாம்சன், ஜஸ்வால் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க இந்த வெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேருந்து தான் நம்ம ஃபில்டர் பண்ணணும். அதுதான் மெயினான விஷயம். இதில் நான் ஹைலைட்லாம் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இந்த டிக் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட்டு இன்றைக்கி ஃபேண்டஸியில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உள்ள ஒரு பிளேயர் தான். அதில் பவுலிங் பேஸில் போச்சுன்னா பவுலர்ஸ் மல்டிபிள் எடுப்பாங்க, பேட்டிங் பேஸில் போச்சுன்னா பேட்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ பார்க்குறச்ச உங்களுக்கு அதிகமாக தெரியும். இந்த புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயினாக சொல்லிடுறேன், இந்த மாதிரி நான் ஃபயர் சிம்பிள் கொடுத்தேன் அப்படின்னாக்கா கேப்டன் வீசியாக ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னு அர்த்தம். அதுதான் மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பவுலிங் பேஸில் போகுதுன்னா அந்த இடத்துல முகேஷ் குமார், நடராஜன் உள்ளே வந்தாருன்னா இன்றைக்கி எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ அதனால தான் இப்படிலாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டீம் வைஸ்னு பார்த்தா நிதிஷ் ராணா, அபிஷேக் போரல், அசுதோஷ் சர்மா, ஃபாப் டு பிளஸி, ஜாக்கு இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் இருக்காங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வருவாங்களா அப்படின்னா இதை தான் நம்ம பேட்டில் வைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை நீங்களும் உங்கள் நாலேஜுக்கு இன்புட் கொண்டு வரணும். ஸோ DCயோட 11 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண சேம் 11ஓட தான் வந்திருக்கேன். ஒன்றும் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஜாக் ஃபராசர். ஸோ இந்த சீசனில் 5 மேட்சுமே ஃப்ளாப் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக அவர் ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனிஷியலாக கொஞ்சம் பேட்டிங் ட்ராக் தான் அப்படின்னா இவருக்குலாம் ஒரு 10 பால் கிடச்சா போதும் ஃபேண்டஸியில் இன்னும் ஆயிடுவார். ஸோ அந்த பேட்டர்னில் இன்றைக்கி வந்து ஜாக் ஃபராசரை ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வீசிங்கிறது வேண்டாம், கொஞ்சம் ஸ்லைட்லி பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணால் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 37 ரன் ஸ்கோர் வச்சுருக்காரு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 622 ரன்னு ஸ்கோர் வச்சுருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 37. பேட்டில்னு பார்த்தா மகேஷ் தீக்ஷனாட்ட மட்டும் தான் பேட்டில் இருக்குது. ஸோ தீக்ஷனா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எஃபெக்டிவாக தான் இருப்பார். இவர் இனிஷியலாகவே தீக்ஷனா எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதுக்குள்ளேயே ஃபேண்டஸியில் இன்னாவே பாசிபிலிட்டிஸ் இருக்கனால எடுத்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் அபிஷேக் போரல், லெஃப்ட் ஹேண்ட்ரு. ஸோ நல்ல ஒரு பிளேயர் தான். பட் இந்த மேட்ச் வந்து கிளிக் ஆவாருன்னு பார்த்தா வெனியூவில் வந்து ஒரு 36 வச்சுருக்காரு, ஹெட் டு ஹெட்டில் ஒரு 27 வச்சுருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் போரல் வந்து இன்றைக்கி ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை மல்டிபிளாக டீம் மேக் பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அந்த மல்டிபிள் டீம் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 டீம் போடுங்க, மேக்ஸிமம் 9 டீம் போடுங்க. ஸோ அதுவே வந்து ஆன் டைமில் லைன் அப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லிமிட்டடாகவே ப்ளே பண்ணுங்கள். லாஸ் ஆகக்கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே, அதுதான் மெயின். ஸோ நான் லெஸ்ஸை மெயினாக கொடுக்குறேன்னா அந்த லெஸ்ஸு கிளிக் ஆனால் அவங்க லாஸ் வராது. அதே அந்த லெஸ்ஸு வந்து டபுள் ரிஸ்க் ஆகி நல்ல ரேங்க் வந்ததுன்னா உள்ளே வந்துடும்.
அதுதான் மெயினாக அவங்களும் சொல்லிக்கிறேன். அபிஷேக் பொருள் என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து ஃப்ளாப்பு, பட் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல். ஸோ நல்லா விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தான், நல்ல ஒரு ஹிட்டரு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 93 ஸ்கோர் வச்சிருக்காரு, ஒரு 77 வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 வச்சிருக்காரு. பட் வென்யூவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ளாப்பு தான் ஆயிருக்காரு. இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும், நமக்கு தேவை வென்யூ தான். அப்போ என்னோடய ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தாக்கா ட்ரை பண்ணலாம், ஒரு அட்வான்டேஜ். ஒருவேளை ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க, லோ ஸ்கோராக போகுது கேமு, விக்கெட் கீப்பருங்கிறதுனால நேற்று டிகாக் மாதிரி நம்ம பிளேயர் வந்து மிஸ் ஆக மாட்டார், கொஞ்சம் நின்று விளாட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அந்த டீமில் மட்டும் கேஎல் ராகுலை பிக் பண்ணுங்கள். பட் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா பேட்டிங் செக்ஷனில் கேஎல் ராகுலுக்கு ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஷூராக ஹிட் ஆகும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. தீக்ஷனா ப்ளஸ் சந்தீப் சர்மா 2 பேர்கிட்ட தான் பேட்டர் இருக்குது. சந்தீப் சர்மா எப்போவுமே செகண்ட் போல் தான் விக்கெட் எடுப்பார். ஸோ ஃபஸ்ட் போலிங் தீக்ஷனா எடுப்பார். ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது தீக்ஷனாவை கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் குயிக்காக ஒரு ரைஸ் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தா அந்த டீமோட கேப்டனு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப் தான் கொடுத்தோம், அதே மாதிரி ஃப்ளாப் ஆச்சு. ஸோ சாட்ஸ் வைஸ் தான் நம்ம போகிறோம், அது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நல்ல ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான் அக்சர் பட்டேல். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் வந்து கேப்டன் வீசி ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஷூராக வந்து அந்த 4 ஓவர் போல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ், கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது மட்டும் ஒரு பிளேயராக ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு போல் பண்ணால். பட் கேப்டன் வீசிங்கிறது ட்ரை பண்ண வேண்டாம், ஒரு பிளேயராக வேணால் சூஸ் பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் போரான ரெக்கார்ட்ஸ் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. பட் இங்கே ஒரு விக்கெட் எடுத்தாலே 30 பாயிண்ட் கிடைக்குதுங்கும் போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து எல்பிடபிள்யூ போல்டு அந்த மாதிரி போகும்போது 30 பாயிண்ட்டுங்கிறது 38 பாயிண்ட்டாக ரைஸ் ஆகும். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் ஷுவராக நீங்கள் பிக் பண்ணிங்க. பட்டு கேப்டன் வீசிங்கிறது வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு சைட்டாகவே ஸ்டப்ஸு. ஒருவேளை டிகாக் இனிஷியலாக ஃப்ளாப் ஆகிட்டாருன்னா இவர் கேப்டன் வீசி வர சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த கேட்டகரி ஃபினிஷரு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு. ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ்லாம் வந்து இந்த மாதிரியான பிளேயர் போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கேட்சிங் பொசிஷனில் நிற்கும்போது ஒரு 2 கேட்ச் எடுத்தால் கூட ஃபேண்டசியும் நல்ல ஒரு ரேங்க் வரதுக்கான நம்பர்ஸ் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஹெட் டு ஹெட்டை பொறுத்தவரை 2 மேட்ச்சில் 85 வச்சிருக்காரு, வெனியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ இந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது இந்த டீமோட அடுத்த கேட்டகரி கேப்டன் தான் இதான். ஸோ நம்ம இங்கே தான் ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம கேஎல் ராகுல் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க, அது ரெகுலர் டீமு. ஸோ நம்ம ரிஸ்கியாக மேக் பண்ணும்போது இந்த மாதிரியான பிளேயர் மேலே ட்ரை பண்ணும்போது கிளிக் ஆச்சுன்னா நல்ல நம்பர்ஸ் வரும். த்ரெட்டுன்னு பார்த்தா ஆசரங்காட்ட த்ரெட் இருக்குது, சந்தீப் சர்மாட்ட த்ரெட் இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே எடுக்கக்கூடிய பிளேயர் தான் இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லோவில் கொடுத்துருக்க பிளேயர்ஸ் வந்து போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபயர் கொடுத்துருக்காங்கன்னா கேப்டன் வீசி ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் கேட்டகரி கேப்டன் பிக்கு. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா, இவரும் அதே மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷர். ஸோ இந்த 2 பிளேயரில் ஏதோ ஒரு பிளேயர் வந்து டிசி வின் பண்ணுறாங்கன்னா கேப்டன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேட்ச் க்ளோஸாக போகிற மாதிரி இருந்தாலும் இந்த 2 பிளேயரும் வரலாம் டிசி வின் பண்ணும்போது, இல்லைனா ஏதாவது ஒரு பிளேயர் இன்னும் ஆகலாம். பட் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறத பொறுத்து இருக்குது, பேட்டிங் பொசிஷன் எங்கே வராங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயருமே நான் கொடுத்துருக்கேன். 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் வீசி ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். இந்த இடத்துல அசுதோஷ் சர்மா பார்த்தீங்கன்னா 48 வச்சிருக்காரு, வெனியில் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணதில் 17 ரன் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டொமஸ்டிக் பிளேயர் விப்ராஜ் நிகாம், ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயரு. ஸோ நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் நம்ம மெயினாக ட்ரை பண்ணுறது, அதுதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்டில், ஷேவாக்கு வந்து இடையில ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஏன் நல்ல ஃபார்மில் இருக்கீங்க, நல்லா விளாட்றீங்க, ஏன் ஐபிஎல் விளாடலை அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நிறைய இந்தியன் டீமில் பிளேயர்ஸ் வரதுக்கு நிறைய யங்ஸ்டர் வந்து ட்ரை பண்ணுறாங்க, அந்த யங்ஸ்டருக்கான வாய்ப்பு தான் ஐபிஎல். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வாய்ப்புனா தட்டி பறிக்க விரும்பலை, அதனால் அவங்க ப்ளே பண்ணட்டும் அப்படின்னு ரொம்ப ஆனஸ்ட்டாக பதில் சொன்னார். ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அந்த அப்படி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் வாய்ப்பு வந்து அதிகமாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வர்றாங்க, அவங்களோட திறமையை காட்டுறாங்க. அதில் வந்து ஒரு நல்ல எந்த டீமாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஹை கிளாஸ் டாப்பர் இன்டர்நேஷ்னல் பேட்டர் தான் அவுட் எடுத்திருக்காரு விப்ராஜ் நிகாம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து சைட்டாகவே நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஷுவராக அவங்களுக்கு கிளிக் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. 5 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு, வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சப்போஸ் மேட்ச் க்ளோஸாக போகுது, பேட்டிங் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா இவர்கிட்டேருந்து அந்த ஒரு 30 ரன்னு கண்டிப்பாக கிடைக்கும். குயிக்காகவே நல்ல சைக் ரேட்டில் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க். ஸோ பவுலிங் பேஸில் போகுது, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இவருக்கு மல்டிபிள் விக்கெட் உண்டு. ஒரு வேளை பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா மல்டிபிள் விக்கெட்டு தேர்டாக கன்வெர்ட் ஆகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆன் டைமில் பர்சன்டேஜ் வச்சு இவரை நீங்கள் ஷுவராக நீங்கள் சூஸ் பண்ணலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு, ஹெட் விக்கெட்டில் ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பிச்சு இனிஷியலாக டேர்ன் கிடச்சதுன்னா பவர் பிளேலேயே அந்த 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா
செகண்ட் ஸ்பெல்லு டெத்தில் போடும்போது ஷுவராக ஒரு விக்கெட் கிடைக்கும், 2ஆக கன்வெர்ட் ஆகும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு குல்தீப் யாதவ். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் பேட்டிங் விக்கெட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல மல்டிபிள் போகுமா அப்படின்னு பார்த்தா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்னா எடுத்துக்கலாம், அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது இவர் கிடைக்கும். அதனால தான் அந்த இடத்துல நான் ஃபயர் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பவுலிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த அக்ரெசிவ் மோடுக்கு போனால் தான் குல்தீப்புக்கு மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். அவங்க ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி சிங்கிள்ஸு டபுள்ஸு மேட்ச்சு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணாங்கன்னா அவருக்கு கிடைக்காது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பவுலிங்னா ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பவுலிங்னா ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் மாற்றி கூட ட்ரை பண்ணுங்கள். அதுதான் குல்தீப் யாதவோட ப்ரிடிக்ஷன். மோகித் சர்மா இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் இனிஷியலாகவே ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகும்போது ரொம்பவே லெஸ்பிக்காக இருப்பார். ஸோ அதனால் அந்த இடத்துல முகேஷ் சர்மா போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஃபேண்டசி வின் ஆகலாம். ஸோ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மாறி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பவுலர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஸோ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஸ்பிக் பேட்டர் கொடுத்துருப்போம். பர்டிகுலராக வந்து ஆயுஷ் பதோனி, தீபக் கூடா, நிதிஷ் ராணா, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபாத்தி, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நம்ம எடுத்திருப்போம். ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணால் கூட ஃபேண்டசியில் ஒரு 45-50 பாயிண்டில் வந்துருவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டில் கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பால் தான், அந்த ஒரு பால் மிஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் பவுலர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6 பால் இருக்குது சான்சஸ்ஸு, மிஸ் ஆனால் அடுத்த பால் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம தொடர்ச்சியாக டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் கொஞ்சம் ஸ்டிக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஷேர் பண்ணலை, வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வீடியோ போட மாட்டேன். அதே டெலகிராம் வந்துட்டிங்கன்னா ஒரே ஜாலி தான். ஸோ ஜாலியாக இருங்க, அப்போ தான் நம்ம வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம ஏன் விக்கெட் அலர்ட் கரெக்டாக கொடுக்குறோன்னா, ஒரு பிளேயர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ரு க்ரீஸில் இருக்காங்கன்னா ஆப்போசிட் டீமில் ஸ்ட்ராங்கான ஆஃப் பிரேக் இருந்தால் அந்த இடத்துல விக்கெட் கிடைக்கும். ஸோ அவர் பவுலிங் வராருன்னா கரெக்டாக நான் டிசைட் பண்ணிடுவேன் இங்கே விக்கெட் கால் தான் அப்படின்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு விக்கெட் கால் உங்களுக்கு டெலகிராமில் கொடுப்பேன். அதே மாதிரி நம்ம எடுத்திருக்க பிளேயர்ஸில் வந்து வீக்கான பேட்டர் இருக்காங்கன்னா ரைட் ஹேண்டரு, ஆப்போசிட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கான பவுலர் வரும்போது அங்கே விக்கெட் கிடைக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதை தாண்டி இதில் ஒன்றுமே புதுசாக எதுவுமே கிடையாது. ஸோ இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மெயினாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல மோகித் சர்மாவை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு முகேஷ் குமார் ஃபயராக இருக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அந்த மல்டிபிள் இவர் கிடைக்கும். டிசி வின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக தான் இருக்கும். வெனியூவில் பார்த்தீங்கன்னா 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு வேளை இனிஷியலாக ஸ்விங்கு டேர்னு அந்த மாதிரி கிடைக்கிது, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ஒய்டி ஆக்கர் போட்டு எடுக்க சான்சஸ் இருக்குது. பட் டைமென்ஷன் வந்து பார்த்துங்க, அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் டைமென்ஷன் வந்து சின்னதாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பவுண்டரி டைமென்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கான்னு பார்த்துங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஷியோராக இவருக்கு மல்டிபிள் விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னோடய பிக்கு போத் இன்னிங்ஸுமே நீங்கள் முகேஷ் குமாரை எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கருண் நாயர். ஸோ இவரை பற்றி பேசிட்டோம். கருண் நாயர் இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் போத்துமே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு பிக்காக தான் இருப்பார். ஆன் டைமில் கண்டிப்பாக ஹை பிக்காக இருக்கும், சான்சஸ் இருக்குது. ரெகுலராக ட்ரை பண்ணுறவங்க கருண் நாயருக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட்டில் ஒரு 2 மேட்ச்சில் 17 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் ஃபயரில் வந்து இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா ஹிட்டு போக சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா ஒரு வேளை லாஸ்ட் மேட்ச் தான் அடித்தார், இந்த மேட்ச்சு கண்டிப்பாக அவரோட வீடியோஸ்லாம் போட்டு பார்த்துருப்பாங்க, மாட்டிப்பார் அப்படின்னாக்கா அதுதான் டபுள் ரிஸ்க்கு. ஸோ இங்கே தான் ஸ்மார்ட்டாக நம்ம மூவ் பண்ணணும். ஸோ ஒரு பேட்டரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பால் தான், அந்த ஒரு பால் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பவுலருக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் அந்த மாதிரி விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் யார் இருக்கா? ஒரு வேளை இனிஷியலாக ஃபயராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்ச்சர் இருக்கார். ஆர்ச்சருக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கும் விக்கெட்டு. ஸோ இங்கே வந்து மிச்சல் ஸ்டார்க்குக்கு நல்ல ஸ்விங்கு டேர்ன் கிடைக்குதுன்னா ஆர்ச்சர்கிட்ட த்ரெட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசித்து கருண் நாயரை பிக் பண்ணுங்கள். நல்ல ஒரு டெசிஷன் தான். கிளிக் ஆச்சுன்னா நீங்கள் தான் ஹீரோ, அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து போத் இன்னிங்ஸ் வருவார் அப்படிங்கிற பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 37 வச்சுருக்காரு. 37 ஆவரேஜாக இருந்தாலும் 492 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் கவனிக்கக்கூடிய விஷயம். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துக்கலாம், நல்லா கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபாப் டு பிளஸி ஆவாரா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். ஆனாலும் ஃப்ளாப்பு தான். நமக்கு தெரியுது, கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். 11 வர சான்சஸ் இருக்க ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மேட்ச் நம்ம ஊருக்கார் நடராஜன், நம்ம வீட்டு பிள்ளை வந்தாருன்னா கண்டிப்பாக ஃபயராக இருப்பார். மல்டிபிள் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே. லாஸ்ட்டாக ஏதோ ஒரு மேட்ச் வீடியோ கூட பார்த்தேன், சில இன்புட்லாம் ஸ்டார்க்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுருந்தார். ஸோ அதனால் தெரியாத விஷயத்த யாருனாலும் தெரிஞ்சிக்கலாம், தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக்கலாம். அதுதான் எப்போவுமே நம்ம கான்செப்ட்டு. இந்த மேட்ச் நடராஜன் உள்ளே வர்றாரு அப்படின்னா யாக்கர் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி ஆஃப் நெட் பேட்டரை
ட்ரபிள் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது இயர்லியாக. ஸோ 7 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மேட்ச்சில் வெனியூவில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. உள்ளே வந்தார்னா ஷியோராக நீங்கள் நடராஜனை ட்ரை பண்ணுங்கள். மல்டிபிள் விக்கெட் கண்டிப்பாக இவருக்கு உண்டு. இதுதான் இந்த டீமோட ப்ரிடிக்ஷனு. ஸோ பிளேயர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்துங்க. பார்க்காதவங்களுக்கு திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். நம்மளோட பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜாக்கு, கேஎல் ராகுல் ஃபஸ்ட் பேட்டிங்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், ஸ்டப்ஸு, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகாம், மிச்சல் ஸ்டார்க்கு, மோஹித் சர்மா, முகேஷ் குமார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருண் நாயர். ஸோ கருண் நாயர் இங்கே ஹிட் ஆகிறாருன்னா அசுதோஷ் சர்மா, ஸ்டப்ஸு பேட்டிங் இன்டர்சேஞ்ச் ஆகி உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மைண்ட் பண்ணி தான் பிளேயிங் லெவனை பார்த்து தான் நீங்கள் டீம் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ நான் இத்தனை பேட்டர் நீங்கள் எடுக்க முடியாது, ஆன் டைமில் ஃபில்டர் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறத பர்டிகுலராக சொல்லிக்கிறேன். ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் சேம் லெவல் தான் வருவாங்க. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் வேறு லெவலில் கம்பேக் தான் கொடுத்தாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தாக்கா முகேஷ் குமார் பாலில் மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எங்கே அந்த டீமோட ஒரு மெயின் பேட்டரு ஸ்ட்ராங்கான பேட்டர் தான். எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மட்டும் இந்த இடத்துல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். நல்ல பேட்டிங் ட்ராக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மென்ஷன் பண்ணாமல் விட்டேன் கேப்டன் வைஸ் கொடுங்க. செகண்ட் பேட்டிங்னாக்கா நீங்கள் ட்ராப் பண்ணலாம். ஸோ இந்த ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் ஃபஸ்ட் போலிங் அந்த மாதிரி மிக்சிங்காக கொடுத்துருப்பேன். அதனால தான் ஹைலைட் பண்ணாமல் இருப்பேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து அந்த பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஜஸ்வால் என்னோட பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் கேப்டனே நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல பாருங்கள் 2 விக்கெட் எடுத்திருக்காரு முகேஷ் குமார். தர்ஷன் நல்கண்டே அவர்கிட்டையும் ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ரொம்ப வீக்கு தான், ஹெட் விக்கெட்டும் வீக்கு தான். பட் என்ன இவ்வளோ பெரிய டாப் விக்கெட்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த இடத்துல போத் இன்னிங்ஸ் கொடுக்கல. கேமு பிச்சு சுச்சுவேஷன் அந்த பேட்டர்னில் இன்னும் ஆக சான்சஸ். ஒரு வேளை லைஃப்லாம் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த டீம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் நெட்டுக்கு நிறைய லைஃப் கொடுப்பாங்க. அது ஒரு ப்ளஸ் இருக்குது. ராஜஸ்தானில் ஒரு பெரிய மைனஸே என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா பவுல் போட்டு விக்கெட் எடுக்கிற டைமில் அந்த கேட்சை ட்ராப் பண்ணிடுவாங்க, ஃபீல்டிங் சொதப்பிடுவாங்க. அதேமாதிரி இந்த டீம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சிம்பிளான பாலில் அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. அதுதான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்க பெரிய பிரச்சனை. நமக்கு வந்து ரேங்க் தான் வேணும், ப்ரைஸ் தான் வேணும். அப்படிங்கும்போது இந்த மேட்ச்சு ஜஸ்வாலை வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ சஞ்சு சாம்சன். ஸோ இவர் என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து இன்றைக்கி கேப்டன் போகிறது ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன் தான். ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு பர்ஃபார்மன்ஸு, பட் விக்கெட் கீப்பிங் கேப்டனுங்கிறதுனால ஓரளவுக்கு அக்சர் மாதிரியே தான் இவருக்கும் கொடுக்குறேன். ஸோ அக்சர் பட்டேல் அந்த டீமில் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த டீமில் சஞ்சு சாம்சன் கொடுக்குறேன். கேப்டன் வீசிங்கிறது போக வேணாம், ஒரு பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு டீசெண்டான ஒரு இன்னிங்ஸு 27 ரன்னு ஆவரேஜ் வச்சுருக்காரு. வெளியிலேயே சேம் ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ரேட் இல்லை. அப்போ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும், எடுத்துக்கலாம். ஸோ குல்தீப் வந்து ஃபஸ்ட்டு போலிங் கொடுத்துருக்கோம்ல, இங்கே ஹிட்டு. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது சஞ்சு சாம்சன் இனிஷியலாக வந்தார்னா உள்ளே வருவார். த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல முகேஷ் குமார்ட்டி த்ரெட் இருக்குது, என்ன பண்ணலாம், எடுங்க, நல்ல பிக்காக தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான இன்னிங்ஸு. அட்டாக்கிங் மோடு போக மாட்டாங்க, அதனால் நீங்கள் சஞ்சு சாம்சனை பிக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஷியோர் பிக்கு கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரியான் பராக். இந்த மேட்ச் கண்டிப்பாக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆஃப் பிரேக் பவுலரு. ஸோ ஆஃப் நெட்டில் எத்தனை லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஆன் டைம்லேயும் எத்தனை லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க 11 வராங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். மேபி பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஸோ இனிமேல் வரக்கூடிய மேட்சஸில் இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ண பவுலரை தாண்டி 6th பவுலரை யூஸ் பண்ணும்போது பேட்டர்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி விக்கெட் எடுப்பாங்க, விக்கெட் விட்டுருவாங்க. அப்படி நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா 50 வச்சுருக்காரு. ஸோ அந்த ஆங்கிளில் கொடுத்துருக்கேன். அடுத்த கேட்டகரி கேப்டன் அந்த இடத்துல ரியான் பராக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹெட் விக்கெட்டில் ஒரு 23 வச்சிருக்காரு, வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரன் வச்சிருக்காரு. ஸோ 4 மேட்ச்சில் 100 ஸ்கோர். த்ரெட்டுன்னு பார்த்தா நடராஜன் அவுட் ஆகிருக்காரு. இந்த விக்கெட்டு பார்த்தீங்கன்னா இதை தான் கவனிக்கணும், பேட்டரியில் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம். ஸோ 2 விக்கெட் எடுத்தாலும் 46 ரன் ஸ்கோர் பண்ண பிற்பாடு தான் அவுட் ஆகிருக்காரு. அப்போது டெத்தில் தான் அவுட் ஆகிருப்பார். மேட்ச் க்ளோஸாக போயிருக்கலாம், இல்லைனா இப்போ அந்த 17-18 அந்த ஓவரில் கூட அவுட் ஆகிருக்கலாம் ரியான் பராக். ஸோ என்னோட கேப்டன் ஆப்ஷன்லாம் ரியான் பராக் இந்த டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு த்ரூ ஜோரல் ஒரே ப்ரொமோட் ஆகி இனிஷியலாக சஞ்சு சாம்சன் ஃப்ளாப் ஆகிட்டார், ஜஸ்வால் ஃப்ளாப் ஆகிட்டார் அப்படின்னா அந்த டீமில் நீங்கள் த்ரூ ஜோரலுக்கு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச் வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர் நல்ல கிளிக்காக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக பேட்டிங் ட்ராக்காக இருக்கும்போது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ராஜஸ்தான் வின் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல இவர் வந்து ஷுவராக உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இருங்க, இதை எடிட் பண்ணிடுறேன், ஏன்னா ராங்காக போயிடக்கூடாது. அப்புறம் இதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப கில்ட் ஆகிடும். ஓகே, ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் வேண்டி ராஜஸ்தான் ராயலை பொறுத்தவரை கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கிங் மோடு கிரிக்கெட் தான் போவாங்க. ஸோ அந்த கொஞ்சம் சைக்கிள் ரொட்டேட் பண்ணி தான் போவாங்க. இனிஷியலாகவே ஒரு அட்டாக்கிங் மோடு போக மாட்டாங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும்.
ஸோ அதனால் அப்படி தான் எடுக்க முடியும் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து த்ரூஜோரல் கொடுத்துட்டோம். ஹெட்மேயர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து டெட்லி ஃப்ளாப். டோட்டலாக வந்து ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர் தான். 3 மேட்ச்சில் 54 தான் வச்சிருக்காரு, ரன்னே அவ்வளோ தான் வச்சிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ஒரு வேளை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒன் சைடாக போகிறீங்க, டிசிக்கு ஒன் சைடாக போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃபினிஷரு ஒரு வேளை நின்று ஃபேண்டசி என்ன வாய்ப்பு இருக்குங்கிற ஆங்கிளில் ஹெட்மேரை நீங்கள் 50-50 ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். நல்ல பிக்காக இருக்கும். நிதிஷ் ராணா ஃபஸ்ட் பேட்டிங்னா அந்த இடத்துல எடுத்துக்கலாம். நல்ல பிக்காக இருக்கும். ஷியூராக உங்களுக்கு கிளிக் ஆகும். இனிஷியலாகவே வந்து எஸ்எஸ்வி ஜெஸ்வால் அவுட் ஆகுறாருன்னா இவர் ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஃபேண்டசி இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்லாவே ஸ்கோர் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் ஒரு கேப்டன் விசிக்கு ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க அட்லீஸ்ட் ஒரு விசிக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த பேட்டர்ன், அந்த நான் சொல்லக்கூடிய பேட்டர்ன் என்னென்னா, இனிஷியலாக எஸ்எஸ்வி ஜெஸ்வால் அவுட் ஆகுறாரு, பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா நிதிஷ் ராணா அந்த இடத்துல உங்களுக்கு 100% ஃபிட் ஆவார். ஹெட் டு ஹெட்டில் ஒரு 31 வச்சுருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 4 தான் வச்சுருக்காரு. அங்கே இடிக்குது. பட் ரீசெண்டாக நல்லா ஒரு ஹிட்டு கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். கண்டிப்பாக இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் சைலண்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபேண்டசிலையும் நமக்கு பிக் வைஸ் லோவாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கன்னா எஸ்எஸ்வி ஜெஸ்வால் அவுட் ஆகிற டீமில் எடுங்க. இல்லைனா 2 டீம்லேயும் மிக்ஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வனிந்தோ ஆசரங்கா. லாஸ்ட் மேட்ச் நம்ம கொடுத்தவங்க ஃப்ளாப்னு அதேமாதிரி ஃப்ளாப் ஆகிட்டார். இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ஃபயராக உள்ள வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பிச்சு பேட்டிங்காக இருந்தாலும் பவுலிங்காக இருந்தாலும் ஸ்பின்னாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். பிகாஸ் லெக் பிரேக் பவுலர். இந்த மேட்ச்சில் வந்து கம்பேக் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மல்டிபிள் விக்கெட் கண்டிப்பாக உண்டு. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக பேட்டிங் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ரியான் பராக்கு, வாசரங்கா 2 பிளேயருமே நீங்கள் சேஃபாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஃபஸ்ட்டு போலிங்கை மட்டும் எடுத்துங்க. ரிஸ்க் அலாட் தான் கொடுத்துருக்க அந்த இடத்துல. ஃபஸ்ட்டு போலிங்கை மட்டும் எடுத்துங்க. செகண்ட் போலிங்னா ட்ராப் பண்ணிட்டு போங்க. ரொம்ப டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க ராஜஸ்தான் வின் பண்ணோம் ஒன் சைடாக போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் இனிஷியலாகவே ஸ்ட்ரகிள் பண்ணுவார் அப்படிங்கிற டீமில் மட்டும் அவருக்கு ஒரு கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் தீக்ஷனாவும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு போல் பண்ணால் மட்டும் உள்ளே கொண்டு வாங்க. நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின்னு விக்கெட்டாக இருந்தது அப்படின்னா தீக்ஷன் அந்த இடத்துல மல்டிபிள் போக வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போச்சுன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வருவார். ஸ்பின்னுக்கு ஃபேவராக போச்சுன்னா மகேஷ் தீக்ஷனா அந்த மல்டிபிள் எடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு சந்தீப் சர்மா. செகண்ட் பவுலிங்னா எடுத்துக்கங்க. ஃபஸ்ட் பவுலிங்னா ட்ராப் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் அன்லக்கியாக தான் இருக்கார் இந்த சீசனில். செகண்ட் பவுலிங் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தா கரெக்டாக போச்சு நம்ம கொடுத்த ப்ரிடிக்ஷன். நிறைய கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க. நிறைய மேட்ச் வந்து கேட்ச் ட்ராப் பண்ணாலே மேட்ச் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பட்டு எக்கச்சக்க கேட்ச் இல்லைனா அந்த ஆர்சிபி மேட்ச்சில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு கேமு. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் பார்க்கையில் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, சேட்ஸை பார்க்கையில். பட் இருந்தாலும் ஆன் டைமில் எப்படி 11 கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத பார்த்துப்போம். துஷார் தேஷ்பாண்டே ஷுவராக நீங்கள் மல்டிபிள் இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விக்கெட்டு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் ஒய்டி ஆக்கரில் போட்டு நல்லா விக்கெட் எடுப்பார். அப்போது டைமென்ஷன் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னாக்கா இவருக்கு அந்த இடத்துல விக்கெட் கிடைக்கும். பாலை வந்து மாற்றி தான் போடுவார். ஒரு ஒய்டி ஆக்கர் போட்டார்னா அடுத்த பாலை உள்ளே வைப்பார். லெக்கில் போட்டால் அடுத்த பாலை கொஞ்சம் ஆஃபில் வைப்பார். அந்த ஒரு வேரியேஷன் இருக்கும். ரைட் ஹேண்டர்லேயே அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டக்கூடிய ஒரு நல்ல பவுலர் தான். ஸோ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் துஷார் தேஷ்பாண்டே எடுத்துக்கலாம். 5 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருந்தாலும் இந்த மேட்ச் வந்து மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பவுலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் தெரியுது. பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய ட்ராக்கை நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் வந்து 2 டீம் சைடுமே நியூட்ரலாகவே போங்க. அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வின்னிங்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்னோட ஷியோர் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து எஸ்எஸ்வி ஜெஸ்வால் ஃபஸ்ட் பேட்டிங். த்ரெட் அலர்ட் தான் கொடுக்குறேன். சஞ்சு சாம்சன் 1, ரியான் பராக் 2, த்ரூ ஜோரல் 3, 4வது பிளேயர் ஆசரங்கா. நிதிஷ் ராணா ரொட்டேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் எஸ்எஸ்வியை ட்ராப் பண்ணுறீங்கன்னா நிதிஷ் ராணா உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபஸ்ட் பவுலிங்கு, மகேஷ் தீக்ஷனா ஃபஸ்ட்டு, சந்தீப் சர்மா செகண்டு, துஷார் தேஷ்பாண்டே போத் இன்னிங்ஸு. இம்பார்ட்டன்ட் பிக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்த்திகேயா. த்ரோட் பெயின் கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ கார்த்திகேயா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட கொடுத்துருந்தோம் நம்ம. இம்பேக்ட் அவ்வளோ வந்துருந்தார். பர்சன்டேஜ் ரொம்ப லோவாக தான் இருக்கும். பிச்சு எதுவாக இருந்தாலும் இவருக்கு நல்ல டேர்ன் கிடைக்கும். நல்ல ஒரு பாலை கொஞ்சம் வேரியேஷன் பண்ணக்கூடிய பவுலர் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க டபுள் ரிஸ்க்குன்னா இந்த மாதிரி பிளேயர் எடுக்கிறது ரிஸ்க்கு தான். அந்த பிளேயர் மேலே நீங்கள் கேப்டன் வைஸை ட்ரை பண்ணுறது டபுள் ரிஸ்க்கு. அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது இவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல பிக்காக இருக்கும். மற்றபடி இம்பேக்ட் சிவம் டூபே ஃப்ளாப்பு ஸ்ட்ரைட்டாகவே. ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃபெராசர், கேஎல் ராகுல், ஸ்டப்ஸு, முகேஷ் குமார், நிதிஷ் ராணா, ஆர்ச்சர். ஸோ மேலே நான் கொடுத்த ப்ரிடிக்ஷனுக்கும் இந்த ஹெட்விகெட்ஸ் நம்பருக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபெராசர், அபிஷேக் போரல், அக்சர் பட்டேல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, நிக்காம், விப்ராஜ் நிக்காமு,
மகேஷ் தீக்ஷனா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவனிக்கூட விஷயம், விப்ராஜ் நிகாம், மகேஷ் தீக்ஷனா 2 பிளேயருமே ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஷியோராக வந்து ஃபஸ்ட் போலிங் வந்து மகேஷ் தீக்ஷனா மல்டிபிள் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விப்ராஜ் நிகாம் தான் மெயினாக வந்து இந்த பவுலரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா மேட்சையுமே பார்த்தீங்கன்னா விப்ராஜ் நிகாம் ப்ளே பண்ணது டாப்பஸ்ட் பிளேயர் தான் அவுட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஆங்கிள் யோசிக்கும்போது இந்த மேட்ச்சில் வந்து டாப்பஸ்ட் பிக்கு ஹை பிக் யார்? எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 1, சஞ்சு சாம்சன் 2, 3வது பிளேயர் யார் இருக்கா அந்த டீமில் அப்படின்னு பார்த்தா இந்த 2 பிளேயரில் யாரோ ஒருத்தர் சிக்க சான்சஸ் இருக்குது. இனிஷியலாகவே எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணுவோம். டிசி வந்து பிளானிங் அதிகமாகவே இருக்கும். டெமோ பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கொடுத்துருக்கேன். கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்டப்ஸின், ராணா, கருண் நாயர், ரியான் பராக், விப்ராஜ் இதான் கொடுத்துருக்கேன். இதில் சில ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஷியலாக கொடுத்துருக்கேன் ஆப்ஷனில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிபிள் பிளேயர் காட்டுறேன். அதாவது போத் டீம்லையுமே இன்றைக்கி ஃபேண்டசி இன்னாகக்கூடிய பிளேயர்னால் இந்த பிளேயருக்கு எல்லாருக்குமே சான்சஸ் இருக்குது. என்னங்க இவ்வளோ பிளேயர் காட்டுறீங்க அப்படின்லாம் ஷாக் ஆகாதீங்க. இது ஆன் டைமில் மாறும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு போலிங் செகண்ட் போலிங் அந்த கான்செப்டில் மேக் பண்ணும்போது மாறும். 2 டீம்லையுமே இத்தனை பிளேயரும் உள்ளே வர சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து கவனிக்கூட விஷயம் என்னென்னா அசுதோஷ் சர்மா சான்சஸ் வருமா அப்படிங்கிறது தான் மேட்ரு. இங்கே வந்து ஃபராக் இனிஷியலாக அவுட் ஆகுறாருன்னா அசுதோஷ் சர்மா ஃபேண்டசி இன் ஆவார். இல்லை கருண் நாயர் ஃப்ளாப் ஆகுறாருன்னா இந்த 2 பிளேயரும் உள்ளே வருவாங்க. அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். விப்ராஜ் நிகாம் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா அக்ஷர் பட்டேல் எடுத்துகிட்டு வரலாம். இங்கே வந்து ஆவரேஜாக இருந்தாலும் ஃபேண்டசி இன் ஆவாருன்னு கொடுத்துருக்கேன். இல்லைனா ட்ராப் பண்ணிட்டு அடிஷ்னலாக பிளேயரை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இங்கே நடராஜன் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் போத் டீம்லையும் இல்லை உள்ளே வரக்கூடிய பிளேயரு. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் 4 பிளேயர் தான் கொடுத்துருப்பேன். இதுக்கு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங், செகண்ட் பேட்டிங், ஃபஸ்ட் போலிங் பேட்டர்னில் நீங்கள் பிளேயரை உள்ளே வைக்கணும். ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த டீமோட இது டீம்னு கிடையாது. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஃபேண்டஸியில் வரக்கூடிய பிளேயர். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ண போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா குமார் கார்த்திகேயா 1, அக்ஷர் பட்டேல் 2, 3வது பார்த்தீங்கன்னா மெயினாக அடுத்த ஆப்ஷன் ஒருவேளை மாக்காப்பா உள்ளே வர்றாருன்னா மாக்காப்பாவை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த டீமோட ஆப்ஷன். மற்றபடி எல்லாமே ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் ஆப்ஷனில் தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஆகணும். வேறு எந்த பிளேயர் எடுக்கலாம்னா துஷார் தேஷ்பாண்டே மிஸ் பண்ணிட்டேன். போத் இன்னிங்ஸ் உள்ளே வரக்கூடிய பிளேயர். ஏன்னா இவ்வளோ தான் எடுக்க முடியும், அதனால தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. துஷார் தேஷ்பாண்டே உள்ளே வந்தால் அவரும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டப்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், ஸ்டப்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். இது பார்த்தீங்கன்னா டிசி சைடு ஃபேவராக உள்ள பிளேயர். இதில் எல்லாமே காமிச்சிருப்பாருங்க. டிசியில் வந்து இத்தனை பிளேயர் காமிச்சிருக்கேன். இது இந்த பிளேயர் எல்லாமே ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. இங்கே கவனிக்கூட விஷயம் ஸ்டப்ஸு, அசுதோஷ் சர்மா 2 பிளேயரும் பேட்டிங் இன்டர்சேஞ்ச் வர்றாங்களாங்கிறதா மேட்ரு. இங்கே வந்து இந்த 2 பிளேயர் ஏதாவது ஒரு பிளேயர் கட் ஆனாங்கன்னா இந்த 2 பிளேயரும் உள்ளே வருவாங்க. இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் ஹிட் ஆனாங்க, இந்த ஒரு பிளேயர்னா ஃபேண்டசி இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் கொடுத்துருக்கேன். ஒருவேளை டெவான் ஃபெராரியா உள்ளே வராருன்னா கண்டிப்பாக டிசி வந்து ஸ்ட்ராங்கான லைனப் ஆகிடும். நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு, ப்ராக்டிஸ் கூட பண்ணிகிட்டு இருந்தார். அதனால தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. போத் ஆப்ஷன் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது அவர்கிட்ட. நல்லா குயிக்காக நல்ல ஒரு ஃபயராக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். ரெகுலராக ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஃபேண்டசியில் தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி. இங்கே வந்து 3 பவுலர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் டிசியில் வந்து கன்ஃபார்மாக ஃபேண்டசியில் வரக்கூடிய பிளேயர். அதனால தான் உங்களுக்கு இதை ஷோ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலர் டெமோ. ஸோ எல்லாருமே இன்றைக்கி ஃபேண்டசியில் ஹை பிக்குன்னு பார்த்தா கேஎல் ராகுல் வெர்சஸ் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். ஸோ 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா தான் ஹிட் ஆவாங்க. அப்படி தான் நீங்கள் பிளேயர்ஸை வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியும். ஹெட்மேயர் ஃப்ளாப் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அலாட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பவுலிங்கு இதுதான் ரெகுலர் பிக்கு. இது இப்படியே வருமா அப்படின்னு பார்த்தா வராது. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலர் டீம் சப்போஸ் கிளிக் ஆகுதுன்னா இதில் தான் நீங்கள் லெஸ் பீக் பிளேயர் நம்ம சொன்ன பிளேயரை உள்ளே கொண்டு வரணும். அதுதான் உங்களுடைய கெட்டிக்காரத்தனம். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர் எல்லாமே ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. இதில் வந்து அடிஷ்னலாக பிளேயர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். த்ரூ ஜோரல் நம்மளோட டீமோட கேப்டன் விசி, பராக்கு நம்ம டீமோட கேப்டன் விசி, ஆசரங்கா நம்ம ஃபேண்டசியோட கேப்டன் விசி, அதாவது நம்மளோட கேப்டன் விசி. இந்த இடத்துல நான் இவரை வந்து கேப்டன் விசிக்கு சஜஷன் கொடுக்கல. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் மோத்வால் உள்ளே வந்தார்னா கேப்டன் விசி, கார்த்திகேயா கேப்டன் விசி, மாக்காப்பா அந்த இடத்துல ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஆப்ஷன் தான் அது. அதாவது நம்ம அனலைஸ் பண்ணதை விட நான் 11 தாண்டி வெளியில் வரக்கூடிய பிளேயர். ஏன்னா சப்போஸ் ஆன் டைமில் வந்து இந்த பிளேயர்லாம் வந்துட்டால் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரக்கூடாதுங்கிறதுனால தான் காமிக்கிறேன். இப்போ பார்க்க உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஸோ லைனப் வரும்போது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு சஜஷனில் ஒருவேளை உள்ளே வந்தால் கிளிக் ஆகக்கூடிய பிளேயர் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதனால் அப்படி கூட நீங்கள் பிளேயர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரிடிக்ஷனு. ஸோ இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் என்னோட தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய ஐடியாஸ். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போயிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.